தேற்றனே, தேற்றத் தெளிவே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. தேற்றனே, தேற்றனே, என்னை உன்னை நோக்கி நான் என் மனத்தோடு செல்லுமாறு என்னை ஆற்றுப்படுத்துகின்றவனே. தேற்றத் தெளிவே, அவ்வாறு நான் உன்னை நோக்கி செல்வதற்கு என்னுடைய மனதை தயார்படுத்தி குற்றமற்றதாக செய்யக்கூடியவனே. தேற்றனே, தேற்றத் தெளிவே, நீதான் உன்னை நோக்கி செல்லுமாறு ஆற்றுப்படுத்துகிறாய். அதற்குரிய தெளிவான சிந்தனையும் நீயே கொடுக்கிறாய். தேற்றனே, தேற்றத் தெளிவே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே, என் சிந்தனையுள்ள அல்ல அல்ல குறையாத ஊற்று போல் அமுதமாக வரக்கூடியவனே. அமுதம் என்றால் பிறவிப்பிணியை அறுக்கக்கூடியது. என் உள்ளத்தில் அத்தகைய பிறவிப்பிணியை அறுக்கக்கூடிய அமுதமாக பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடியவனே. என்னை உன்னை நோக்கி வருமாறு ஆற்றுப்படுத்துபவனே, ஆற்றுப்படுத்துவதற்குரிய மன தெளிவாக இருப்பவனே. தேற்றனே, தேற்ற தெளிவே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதாக நீயே இருப்பதால் நீயே தேற்றனாகவும் எனக்கு தேற்ற தெளிவாகவும் இருக்கிறாய். நீ என் சிந்தனையில் அமுதம் போல பெருக்கெடுத்து உன்னுடைய நினைவை ஊட்டிக்கொண்டு வருவதனால் நான் உன்னை நோக்கி வருகின்ற தன்மையுடையவனாக இருக்கிறேன். அதற்கு நீதான் வழிகாட்டக்கூடிய தலைவனாக இருக்கிறாய். அந்த வழிகாட்டக்கூடிய மனமுடையவனாகவும் நீயே இருக்கிறாய். தேற்றனே, தேற்ற தெளிவே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, அனைத்தும் உடையவனே. நீ நினைத்தால்தான் என்னை தேற்றி உன்னை நோக்கி செல்லுமாறு அழைத்து செல்ல முடியும். அத்தகைய அருள் உடையவனே. வேற்று விகாட உடக்கிடமின் உட்கடப்பு ஆற்றேன் ஐயா. வேற்று விகார விடக்குடம்பு, இந்த உடம்பு இருக்கிறதே தினந்தோறும் மாறி வரக்கூடியது. அதான் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கடப்ப, இந்த உடம்பு மாறி மாறி இருக்கக்கூடியது. இளமை காலங்களில் ஒரு விதமாக இருக்கக்கூடியது, வாலிப பருவத்தில் ஒரு விதமாக இருக்கக்கூடியது, முதுமையில் ஒரு விதமாக இருக்கக்கூடியது. மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு உடம்பை வாங்கி கொண்டு பிறந்து அதில் துன்பப்படுவதை என்னால் முடியாமல் இருக்கிறேன். அதில் தவிக்க என்னால் முடியவில்லை. வேற்று விகார விடக்கடமின் உட்கடப்ப ஆற்றேன், என்னால் அதை தாங்க முடியவில்லை. வேற்று விகார விடக்குடமின் உட்கடப்ப ஆற்றேன். எம் ஐயா, ஓ அரணே என்று என்னால இந்த உடம்புக்குள்ள இருக்க முடியல. அதனாலதான் அரணே, இந்த உடம்பை அழித்து என்னை எடுத்துக்கொள் என்று உன்னை மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார். உன்னை போற்றி வணங்குவோர்களுக்கெல்லாம் நீ இந்த உடம்பை நீக்கிவிட்டு அவர்களை எடுத்துக்கொண்டு உன்னுடைய சிவபுரத்தில் சென்று சேர்த்து விட்டாய். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். மீட்டு இங்கு வினைப்பிறவி சாராமே, பழையபடி இங்க பிறவி எடுத்து பிறக்காம கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, இந்த உடம்பை அழிக்கக்கூடிய தன்மை உடையவனே என்று சொல்கிறார். மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து துன்பப்பட முடியவில்லை. இந்த உடம்பு மாறக்கூடியதாக இருக்கிறது. இளமையில ஒரு மாதிரி இருக்குது, வாலிபத்தன்மையில ஒரு மாதிரி இருக்குது, முதுமையில ஒரு மாதிரி இருக்குது. பிறகு என்னால் இறை வணங்குவதற்கு கூட முடியாத அளவுக்கு உடம்பு கெட்டு போய் விடுகிறது. அதனால இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு இந்த கள்ள புலக்குரம்பை, இது நிலையானது அல்ல, அதனாலதான் கள்ள புலக்குரம்பைன்னு சொல்றாரு. இந்த நிலையில்லாத உடம்பை எடுத்துக்கொண்டு என்னை காப்பாற்றி விடப்பா என்று சொல்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, அற்புதமா சொல்றாரு. தேற்றனே, தேற்ற தெளிவே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே, என் சிந்தனையுள்ள நீ குறையாத ஊற்று போல் பெருக்கெடுத்து உன் நினைவுகள் வருவதனால் நான் உன்னை நோக்கி வரக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த பணியை நீதான் செய்து என்னை ஆற்றுப்படுத்துகிறாய், தேற்றனாக இருக்கிறாய். அந்த மன தெளிவையும் நீதே கொடுக்கிறாய். தேற்றனே, தேற்ற தெளிவே, என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, அனைத்துமாக இருப்பவனே. வேற்று விகார உடக்கடம்பின் உட்கடப்பு ஆற்றேன் ஐயா. நான் இந்த மாறுகின்ற உடம்பினுள் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு, பிறந்து துன்பப்படுவதை தாங்க முடியாமல் இருக்கிறேன். அரணே, அழிக்கக்கூடிய தன்மையுடையவனே.
அரண் தான் அழிக்கக்கூடிய கடவுள், அழிக்கக்கூடிய தன்மை உடையவனே, இறைவனில் மொத்தமாக என்னை கொண்டு சேர்த்து இந்த உடம்பை அழித்து விடு என்று மாணிக்கவாசகர் இறைவனிடம் வேண்டுகிறார்.